கிறிஸ்துவம் இன்றைய நற்செய்தி. முதற் பேரானது கர்த்தருடையது. யாத்ராகமம் 13 அதிகாரம் 11-16. மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்ப்பந்திலிருந்து பிறக்கிற ஆண் எல்லாமே கர்த்தருடையதுன்னு சொல்றாங்க. மிருக ஜீவன்கள்லையும் அதே சட்டம் தான். அதெல்லாம் மீட்டுக்கொள்ளணும்ன்ட்டு மோசே அந்த நியமங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ பிள்ளைங்க எதிர்காலத்தில் இது என்னன்னு கேட்டால் நீங்கள் சொல்லணும். இஸ்ரவேல் புத்தர் எகிப்திலிருந்து புறப்படும் போது கர்த்தர் என்ன பண்ணாங்கன்னா, எகிப்தில் இருந்த மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருகஜீவன்களின் தலையீட்டுகள் வரைக்கும் உண்டான முதற்பேர்கள் யாவற்றையும் கொண்டு போட்டார். அதனால் கர்ப்பந்திலிருந்து பிறகு ஆணை எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு என்ன பண்ணுவோம், பலியிட்டு பிள்ளைகளின் முதற்பேரன்மையையும் மீட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லணும். நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு கர்த்தர் அப்படி மீட்டெடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து. இன்னைக்கு நமக்காக அவர் ஒரே பிறந்த குமாரனை தந்திருக்காரு இல்லையா? நம்மளை எதுலேருந்து மீட்டெடுக்க? பாவ அடிமைத்தனத்துலேருந்து, சாபத்துலேருந்து, நோயிலேருந்து விடுவிக்க. அந்த அன்பை நினச்சி நம்ம ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கும் இந்த உலகத்தை ஜெயித்து மரணத்தை ஜெயித்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காங்க. எதற்காக அழிக்கப்பட்டார்? நமக்காக இல்லையா? அன்னைக்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி அழிக்கப்பட்டுச்சு. எகிப்தில் சங்காரம் உண்டானால் இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க. இன்னைக்கு ஏசப்பா நமக்காக அழிக்கப்பட்டனால நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அதனால நம்ம எல்லாரும் கர்த்தருடையவங்கங்கிற உணர்வோட ஒவ்வொரு நாள் பரிசுத்தமாக வாழ அர்ப்பணிக்கணும். இதுவே இன்றைய நாள் சொல்லி முடிந்தாகட்டும்.